வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவியது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் அதிகனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தென் மாவட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றடைந்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். முதற்கட்டமாக புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள 600 குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். அவருடன் அமைச்சர்கள், தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி மற்றும் உயர் அதிகாரிகள் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து நெல்லைக்கு புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களை குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அவர்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகளை வழங்கினார். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வெள்ளம் வடியாத பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெரும் மழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மக்களுக்கு வெள்ள நிவாரணமாக 6000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். அதிகன மழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறுதி வரை இங்கேயே தங்கி மக்கள் காப்பு பணிகளில் நிச்சயமாக ஈடுபட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.